Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 8th chapter playing with constructionsல exercise number 8.6 பண்ண போறோம். இப்போ 8.6ல நமக்கு என்ன டாபிக் கொடுத்திருக்காங்கன்னா points equidistant from two given points. So equidistance பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் நடுவுல இருக்கிற ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பத்தி நம்ம மெஷர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அண்ட் இங்க ஒரு ஹவுஸ் மாடல் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லா போர்டுஸும் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கு. அண்ட் இதை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பட் இதே மாதிரி எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 5 கொடுத்துருக்காங்க, அங்க வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. Construct a bigger house in which all the sides are of length 7 centimeter. இப்போ இந்த ஹவுஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம 7 சென்டிமீட்டர் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேஸ் லைன் வந்து 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணிக்கிறேன் E அண்ட் D பாயிண்ட்ல. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லா போர்டும் 7 வரணும். அப்போ இந்த Dல இருந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். Eலயும் 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். B, C வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ரூஃப் ட்ரா பண்ணணும். அதுவும் 7 சென்டிமீட்டர் வரணும். இப்போ நான் காம்பஸ்ல 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் Cல இருந்து ஒரு ஆர்க்கு, Bல இருந்து ஒரு ஆர்க். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் எனக்கு A. இப்போ இந்த A to C நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் A to B. இப்போ நடுவில் எனக்கு ஆர்க் வரணும். இப்போ நான் A to C டிஸ்டன்ஸ் நான் அகைன் காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிறேன். 7 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து B to Cக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். இப்போ நமக்கு ஹவுஸில் வந்து என்ட்ரன்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ Dலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். அதே பார்த்தீங்கன்னா Eலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ 1, 2, 3. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் நம்ம பாயிண்ட் எடுத்துட்டோம். அண்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் 2 சென்டிமீட்டருக்கு மேல ரைஸ் பண்ணிக்கிறேன். சேம் வே இங்கேயும் 2 சென்டிமீட்டருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது நமக்கு எக்ஸாக்டா 1 சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஸோ இந்த பாயிண்ட்க்கு நான் P, Q, R, S. ஸோ இது எல்லாமே வந்து 7 சென்டிமீட்டர். இது 7 சென்டிமீட்டர், this is 7 சென்டிமீட்டர். And இது 2 சென்டிமீட்டர், this is 2 சென்டிமீட்டர், and this is 1 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த ஹவுஸ் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு, நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. செகண்ட் क्वेश्चन, try to recreate a person, wavy wave and eyes from the section artwork using ideas involved in the house construction. இப்போ நம்ம ஹவுஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 8.1ல வந்து நம்ம இந்த பர்சன் அண்ட் வேவி வேவ் ஐஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஏதோ டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வந்து 8.1ல நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Third question, is there a four-sided figure in which all the sides are equal in length but is not a square? If such a figure exists, can you construct it? இப்போ நம்ம 4 சைட் ஃபிகர்ல இங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அண்ட் இப்போ நமக்கு அகைன் ஒரு 4 சைட் ஃபிகர் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஸ்கொயரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ABC 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ல ஒரு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தேர்ட் சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் 5 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிறோம். AB 5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வரக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டா வந்தால் ஸ்கொயரா மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கிராஸா வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 90 எடுக்கக்கூடாது. ஸோ we can take either 70 or 60 ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 60 ஆங்கிள் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ரொட்ராக்டர்ல. சேம் வே பிலயும் நம்ம என்ன பண்றோம்னா அதே மாதிரி 60 டிகிரி ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏல இருந்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நான் ஏபி சிடி நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் சி அண்ட் டியை ஜாயின் பண்றேன். பாத்தீங்கன்னா சி அண்ட் டி வந்து 5 சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஸோ இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் ஆல்சோ 5 சென்டிமீட்டர். இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் a rhombus. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் 60 டிகிரி, ஒன்று வந்து 120 அண்ட் இங்க வந்து 60 அண்ட் ஒன்று வந்து 120. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கு. This way you have to construct the diagram for the third sum. And இதுக்கான ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு, நீங்க go through பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலா வந்து சாப்டர் 8 ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து all points of a circle are the same distance from center. இப்போ ஒரு சர்க்கிள்ல இருந்து நம்ம சென்டர் இருந்து இதுல எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மெஷர் பண்ணோம்னா எல்லா லைனும் வந்து நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து we call it as radius. இந்த மிட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் லைன் இருக்கு இல்லையா, this is called radius. A compass can be used to construct circles and their paths. So நம்ம circle draw பண்றதுக்கு we use the compass. A rough diagram can be useful in planning how to construct a given figure. Diagram construct பண்ணும்போது always ஒரு rough diagram பண்றது better. A rectangle can be constructed given the length of its size or that of one of its sides and diagonal. இப்போ ஒரு rectangle draw பண்ண நமக்கு ரெண்டு sides வேணும், length and breadth வேணும். அண்ட் இது இல்லாம ஏதாவது ஒரு சைடு வச்சு அண்ட் டயகனல் வச்சு நம்ம டிரா பண்ணலாம். ஸோ இதை நம்ம லென்த் கொடுத்துட்டு அண்ட் டயகனல் மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம ரெக்டாங்கிள் டிரா பண்ணலாம். இல்லை சப்போஸ் பிரெத் கொடுத்து டயகனல் கொடுத்தாலும் நம்ம ரெக்டாங்கிள் டிரா பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம 8.5ல பண்ணியிருக்கோம். நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 8 சாப்டர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் நான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.